கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நினைவு கூறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில நாமெல்லாம் ஆர்வத்தோடு குழுமியிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு உலகத்தில் இருக்கிற அனைத்து வரலாறுகளிலிருந்தும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு வரலாறு. நீங்கள் உலகிலே வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்ற எவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் அதில் பாதிக்கும் குறையாமல் கற்பனைகளும் பொய்களும் மலிந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது அவுரங்கசீபுடைய வரலாறாக இருந்தாலும், அக்பருடைய வரலாறாக இருந்தாலும், நம்முடைய சமகாலத்திலே வாழ்ந்த அண்ணாவுடைய வரலாறாக இருந்தாலும், ஜின்னாவுடைய வரலாறாக இருந்தாலும், அந்த வரலாறுகளிலெல்லாம் அவர்களை புகழ்வதற்காக, பாராட்டுவதற்காக இல்லாத தகுதிகளை எல்லாம் அவர்கள் பெயரால் கற்பனை செய்துதான் எல்லா வரலாறுகளுமே எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த மற்றவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் சொல்லும் பொழுது அதற்கு பெரிய அளவில் உங்களிடத்தில் யாரும் ஆதாரம் கேட்க மாட்டார்கள். யாரை பற்றி வேண்டுமானாலும் அவருடைய வரலாறு என்று நான் எதை வேண்டுமானாலும் இன்றைக்கு சொல்ல முடியும், சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எந்த ஒரு தலைவரை பற்றி வேண்டுமானாலும் நாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு இப்படி அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது என்று உங்களால் சொல்ல முடியும். இதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் விதிவிலக்கு பெற்ற ஒரே தலைவராக இருக்கிறார்கள். இந்த வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு முன்னால் வரலாறிலேயே 100% உண்மையான வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இதை நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாகவோ அல்லது ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன் என்ற காரணத்திற்காகவோ இதை நான் சொல்வதாக நீங்கள் நினைக்க கூடாது. தக்க சான்றுகளோடும் காரணங்களோடும் தான் இந்த கருத்தை நான் உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு மற்ற வரலாறுகளிலிருந்து எப்படி வேறுபடுகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு செய்தியை ஒருவர் கூறுகிறார் என்று சொன்னால், அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்க வேண்டும். அவர்களை பார்த்தவர் கூறுகிற செய்தி மாத்திரம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறாக இருக்க முடியும். அவர் மாத்திரம் பார்த்திருந்தால் போதாது. அவர் யாருக்கு அந்த செய்தியை சொல்கிறாரோ அந்த செய்தியை கேட்கக்கூடிய இரண்டாம் தலைமுறையை சேர்ந்தவர் முதலாம் தலைமுறையை சேர்ந்தவரை, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த ஒரு செய்தியை அறிவிக்கிறாரே அவரை அடுத்த கட்டத்தில் உள்ளவர் பார்த்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் இப்படி செய்தார்கள் என்று அபூ ஹுரைரா என்ற அல்லது அபூபக்கர் என்ற அல்லது ஆயிஷா என்ற ஒரு நபித்தோழர் கூறுகிறார் என்று சொன்னால், அதை கூறுவதாக சொன்னவர் யார், அடுத்தவர் யாரு, அதை சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றிலே விசாரணை நடத்தப்படும். அவருக்கு அடுத்து மூன்றாவது தலைமுறையில் ஒருவர் அந்த செய்தியை சொல்கிறார் என்று சொன்னால், இந்த இரண்டாம் தலைமுறையை சேர்ந்தவரை இவர் பார்த்திருக்கிறாரா, ரெண்டு பேரும் சந்தித்திருக்கிறார்களா, அவரிடத்தில் இவர் கேட்டிருக்க முடியுமா என்றெல்லாம் ஆய்வு செய்த பிறகுதான் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறாக பதிவு செய்யப்படும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறை 5 தலைமுறைகளுக்கு பிறகுதான் எழுத்து மூலமாக பதிவு செய்யப்படுகிறது. அப்படி பதிவு செய்யப்படுகின்ற பொழுது இந்த 5 தலைமுறையில் வாழ்ந்த ஒவ்வொருவருடைய வரலாறும் அலசி ஆராயப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறை அறிந்து கொள்வதற்காக அவர்களுடைய வரலாறை யார் சொல்கிறாரோ அவர் ஆராயப்படுகிறார். அவருக்கு யார் சொன்னாரோ அவரும் ஆராயப்படுகிறார்.
அவருக்கு யார் சொன்னாரோ அவரும் ஆராயப்படுகிறார். இப்படி ஆய்வு செய்து அது 100% உண்மை என்று அறிந்தால் மாத்திரம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு என்று பதிவு செய்யப்படும். ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் எனக்கு சொன்னவர் யார் என்று பார்ப்பார்கள். முதலில் என்னை அலசுவார்கள். நான் ஒழுக்கமானவனா, நான் நேர்மையானவனா, நான் பொய் சொல்லாதவனா, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை பயன்படுத்தி ஆதாயம் சம்பாதிக்காதவனா என்று என்னுடைய வரலாறை ஆய்வு செய்வார்கள். நான் யாரிடமிருந்து கேட்டதாக சொல்கிறேனோ அவருடைய வரலாறையும் ஆய்வு செய்வார்கள். அவர் எப்ப பிறந்தார், அவரும் நானும் சந்தித்திருக்கிறோமா, சந்திப்பதற்கு அந்த காலம் இடம் தருகிறதா, இவர் அந்த ஊருக்கு போயிருக்கிறாரா அல்லது அவர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரா, சந்தித்தது மாத்திரம் போதாது அவர் நம்பகமானவரா, ஒழுக்கமானவரா, பொய் சொல்லாதவரா, நேர்மையாளரா, நினைவாற்றல் உள்ளவரா என்றெல்லாம் அவரும் ஆய்வு செய்யப்படுவார். நான் ஆய்வு செய்யப்படுகிறேன். எனக்கு அந்த செய்தியை சொன்னவர் ஆய்வு செய்யப்படுகிறார். அவருக்கு யார் செய்தியை சொன்னாரோ அவரும் ஆய்வு செய்யப்படுகிறார். அவருக்கு யார் சொன்னாரோ அவரும் ஆய்வு செய்யப்படுகிறார். அவருக்கு சொன்னாரோ ஒரு நபி தோழர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்தவர், அவரும் பார்த்திருக்கிறாரா என்று ஆய்வு செய்யப்படுகிறார். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக, உறுதி செய்வதற்காக 5 லட்சம் பேருடைய வரலாறுகளை பாதுகாத்து வைத்திருக்கிறது இஸ்லாமிய உலகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக அதை சொல்லக்கூடியவர்களாக 5 லட்சம் பேர் வருகிறார்கள். முழு வரலாறை ஒருவர் சொல்ல மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சாப்பிட்டார்கள் என்று ஒருவர் சொல்லுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கும் பொழுது இப்படி உறங்கினார்கள், இந்த ஒரு செய்தியை தான் சொல்லுவார். இந்த ஒரு செய்திக்காக 5 பேருடைய வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது காலை வைத்து நுழைவார்கள், இந்த ஒரு செய்தி. இந்த செய்திக்கு ஒரு 5 பேருடைய வரலாறு, சின்ன ஒரு அற்பமான செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சிரிப்பார்கள், அது ஒருவர் சொல்வார், அதுக்கு ஒரு 5 பேர் வருவாங்க. இப்படி அவர்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவிலிருந்து எல்லா காரியங்களையும் அது உண்மை என்று உறுதிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு செய்திக்கும் 5 நபர்கள், ஒவ்வொரு செய்தி சின்ன சின்ன துணுக்குகளுக்கெல்லாம் 5 நபர்கள் அதிலே ஆய்வு செய்யப்பட்டு அப்புறம் தான் இந்த வரலாறு பதிவு செய்யப்படுது. ஹதீஸ்களை மேதை அறிஞர்களால் இந்த வரலாறு இப்படி அலசி ஆய்வு செய்யப்பட்டு தான் பதிவு செய்யப்படுகிறது. ஏன் இப்படி அலசினார்கள் என்று சொன்னால், மற்ற தலைவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மற்ற தலைவர்களை நீங்கள் அவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொண்டு ஒரு செய்தியை, ஒரு விஷய ஞானத்திற்காக அறிந்து கொள்வீர்களே தவிர அவரை போன்று நடக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. ஒரு அவுரங்கசீப்புடைய வரலாற்றை அறிந்து கொண்டோம், அவர் எப்படி நடந்தார் என்று அறிந்து கொள்வதோடு நம்முடைய வேலை முடிந்து விட்டது. அவர் நடந்தது போல நாம் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அக்பருடைய வரலாற்றை அல்லது ஒரு காந்தியுடைய வரலாற்றை, ஒரு நேருடைய வரலாற்றை அறிகிறோம் என்று சொன்னால், நேரு இப்படி இருந்தார், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவோம், இல்லைன்னா இந்த பரீட்சை நேரம் வரைக்கும் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வரலாறு எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்களுடைய சின்னஞ்சிறு அசைவுகளும் 100 கோடி முஸ்லிம்களால் வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டியவை. இன்னும் பல்லாயிரம் கோடி மக்கள் சென்று விட்டார்கள், அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டியவை. இனி உலகம் அழியக்கூடிய காலம் வரை எத்தனை கோடி முஸ்லிம்கள் தோன்றுகிறார்களோ அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றப்பட வேண்டியவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவர் ஒரு முன்மாதிரி, மாடல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு மாடலாக, முன்மாதிரியாக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று திருமறை குர்ஆன் அவர்களை பற்றி சான்று கூறுகிற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரால் எந்த ஒரு பொய்யுமே கலந்து விடக்கூடாது என்பதில் முஸ்லிம் அறிஞர்கள் மிகுந்த கவனம் எடுத்திருக்கிறார்கள், ரொம்ப அதிகமாக கவனம் எடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இது குறித்து கடுமையாக நம்மை எச்சரிக்கை செய்கிறார்கள். முஸ்லிம்கள் ஏன் இவ்வளவு கவனம் எடுத்தார்கள் என்று சொன்னால், முஸ்லிம் வரலாற்று அறிஞர்கள்
எதற்காக இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். உங்களில் யாராவது ஒருவர் என் பெயரால் ஒரு பொய்யை இட்டு கட்டினீர்கள் என்று சொன்னால் அவர் செல்லும் இடம் நரகம். என் வாழ்க்கையில எனக்கு சிறப்பு சேர்ப்பதாக நினைத்துக் கொண்டு பொய்களை அவிழ்த்து விடாதீர்கள், புழுகாதீர்கள், கற்பனை செய்யாதீர்கள். என் வாழ்வில் நடந்ததை மட்டும் தான் நீங்கள் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் செல்லுகின்ற இடம் நரகம். என் வாழ்க்கையில எனக்கு புகழ் சேர்ப்பதற்காக, எனக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக நான் சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்காத, எனக்கு தொடர்பில்லாத செய்திகளை நீங்கள் சொல்லவே கூடாது, கடும் குற்றம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு தடவை சொன்னார்கள், மற்றவர்கள் பெயரை பயன்படுத்தி சொல்லுகிற பொய்க்கும் என் பெயரை பயன்படுத்தி சொல்லுகிற பொய்க்கும் வித்தியாசம் இருக்கிறது. என் பெயரை பயன்படுத்தி நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு பொய்யும் எதிர்காலத்திலே சமுதாயத்தை பாதிக்கும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த காரணத்தினால் இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை எழுத புகுந்த அறிஞர் பெருமக்கள் அது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய வடிகட்டுகிறார்கள். வடிகட்டி ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு செய்தியும் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்டதுதான் என்று உறுதி செய்து விட்டுத்தான் பதிவு செய்திருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் எல்லா மனிதர்களைப் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரில் பொய்கள் இட்டுக்கட்டப்படவில்லையா என்று கேட்டால் இட்டுக்கட்டப்பட்டது. அவர்கள் பெயரிலும் புழுகு மூட்டைகள் அவிழ்த்து விடப்பட்டன. என்ன வேறுபாடு என்று சொன்னால், அந்த அறிஞர்கள் வகுத்திருக்கிற அளவுகோலை வைத்து இது புழுகு மூட்டை, இது பொய், இது கற்பனை, இது உண்மை என்று இன்றைக்கும் ஒருவரால் கண்டுகொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால் சொல்லப்பட்ட ஒரு செய்தி ஒரு சொன்னார் என்று சொன்னால் இது எங்கே இருக்கிறது? இதை யார் சொன்னார்? சொன்னவருடைய பேர் என்ன? அவர் எப்போது பிறந்தார்? அவர் யாரிடம் கேட்டார்? அவருக்கு சொன்னவர் யார்? அவருடைய தகுதி என்ன என்று ஆராய்ச்சிக்குள் நுழைந்தால் அது பொய்யா உண்மையான தெரிஞ்சிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை பயன்படுத்தி இன்றைக்கும் இட்டு கட்டி கொண்டிருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் மற்றவர்கள் பெயரால் நீங்கள் இட்டு கட்டினால் அதை உங்களால் அது இட்டு கட்டப்பட்டதா அல்லது உண்மையான வரலாறா என்று அறிந்து கொள்ள எந்த மார்க்கமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால் இட்டு கட்டப்படுமானால் அது அறிந்து கொள்வதற்கு மார்க்கம் இருக்கிறது. என்ன மார்க்கம்? முதலாவது மார்க்கம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய திருக்குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடமிருந்து தமக்கு வந்ததாக ஒரு வேதத்தை மக்களுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அந்த வேதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற காலத்திலேயே எழுத்து மூலமாக பதிவு செய்யப்படுகிறது. அனைத்து நபித்தோழர்களாலும் மனனம் செய்யப்படுகிறது. எழுத தெரிந்தவர்களால் அதை எழுதி வைத்துக் கொள்ளப்படுகிறது. இப்படி பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இறைவனிடமிருந்து பெற்று தந்தார்கள். அந்த வேதம் பலவிதமாக குழம்பிவிடக் கூடாது என்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அந்த வேதம் தெரிந்தவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து வாசித்து காட்டி எழுதப்பட்டதை சரிபார்த்து இதுதான் திருமறை குர்ஆன் என்று இரண்டாவது முறையாகவும் அது பாதுகாக்கப்படுகிறது. இஸ்லாம் பல பகுதிகளுக்கும் பரவிய பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அந்த மூல பிரதியை வைத்து இன்னும் ஏராளமான பிரதிகள் தயாரித்து உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்பப்படுகிறது. அந்த அனுப்பப்பட்ட பிரதிகளில் கூட இன்றைக்கும் 2 பிரதிகள் உலகத்திலே உயிரோடு இருந்து கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். தாஷ்கண்டில், ரஷ்யாவுடைய தாஷ்கண்ட் நகரத்திலே ஒரு மியூசியத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாரித்த திருக்குர்ஆன் இருக்கிறது. துருக்கி நாட்டு இஸ்தம்பூலுடைய நூல் நிலையத்திலும் அந்த குர்ஆன் பிரதி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த பிரதியை அடிப்படையாக வைத்துத்தான் உலகத்தில் உள்ள எல்லா திருக்குர்ஆன் பிரதிகளும் தயாரிக்கப்படுகின்றன. எந்த மாற்றமும் இல்லை. 14 நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட வேதம் இருக்கிறது பாருங்க. இந்த வேதத்தை வைத்து உரசி பார்த்தால் இதுக்கு மாற்றமாக இருக்கிறது எல்லாம் கப்சா, இதற்கு எதிராக இருப்பது எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால் புனையப்பட்ட பொய் என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நமக்கு அறிந்து கொள்ள முடியும். இப்படியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு உண்மையா பொய்யா என்று உரசி பார்ப்பதற்கான உரைகள் வேறு எவருடைய வரலாற்றுக்கும் கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 5 லட்சம் பேருடைய வரலாறுகளை ஆய்வு செய்த அறிஞர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்களே,
அது இரண்டாவது அளவுகோல். ஒரு செய்தியை சொல்கிறார் என்றால் யார் சொல்கிறார் அதை சொல் என்று கேட்பார்கள். அவருடைய வரலாறை ஆய்வு செய்வார்கள். நம்பகமானவரா, நேர்மையானவரா, ஒழுக்கம் உள்ளவரா, இதையெல்லாம் பார்த்து விட்டு தான் தேர்வு செய்வார்கள். இந்த அளவுகோலை உரசினீங்க என்று சொன்ன இட்டுக்கட்டப்பட்ட பொய்கள் பூரா ஒடியாந்தோம், கழிப்பட்டெல்லாம் எடுத்துப்படலாம். அந்த மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்ட ஒரே வரலாறு, உலக வரலாறுகளிலேயே பாதுகாக்கப்பட்ட ஒரே வரலாறாக இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறை அறிந்து கொள்வதற்கு முன்னால் நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். இதை புரிந்து கொள்வதற்காக சில நிகழ்வுகளை உங்களுக்கு சுட்டிக்காட்டினால் பொருத்தமாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பிறப்பிலிருந்து புழுகி இருக்கிறார்கள். எப்படி புழுகுகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களைப் போல பிறக்கவில்லை. எப்படி பிறந்தார்கள் தெரியுமா? வயிற்றிலிருந்து வயிற்றை கிழித்துக் கொண்டு பிறந்தார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி மீளாத மேடைகளிலும் கூட மார்க்க அறிஞர்களே சில பேர் சொல்லவும் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் எதற்கு சொல்கிறார்கள் தெரியுமா? அதாவது மற்றவர்கள் பிறக்கக்கூடிய அந்த வழியில பிறந்தால் கேவலமா, அது நபிகள் நாயகத்துக்கு தகுதி இல்லை. அதனால என்ன பண்ணணும், அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கணும் என்ற நோக்கத்தில் வயிற்றை கிழித்துக் கொண்டு பிறந்தார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். பிற்காலத்தில் எழுதுகிறார்கள். இதெல்லாம் அப்ப எழுதப்பட்டதில்லை, ஒரு 1000 வருஷத்துக்கு பிந்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்படி எழுதினார்கள். அவரிடத்தை கேட்க வேண்டும், வயிற்றை கிழித்து பிறந்தார் என்று சொன்னால் அந்த காலத்தில் வாழ்ந்த யார் இதை சொன்னார்? ஒரே கேள்வியில பொய்யா போயிடும். யாரும் சொல்லவில்லை. யார் சொன்னார்? நபிகள் நாயகம் காலத்திற்கு 1000 வருஷத்துக்கு பிந்தி வந்தவர் சொன்னார். தூக்கி குப்பையில போடும். இது வரலாறு இல்லை. இன்னைக்கும் சொல்லுகிறார்கள், ஆனா உங்களால் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். நீங்கள் கொஞ்சம் விழிப்போடு இருந்தால், நீங்கள் கவனமாக இருந்தால் இது உண்மை, இது பொய் அறிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்குகிற நேரத்திலேயே சுன்னத்து செய்யப்பட்டு பிறந்தார்கள். ஹத்னா, முஸ்லிம்கள் விருத்த சேதனம் செய்வோம் இல்லையா? இந்த விருத்த சேதனம் செய்வது நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி செய்யப்பட்டார்கள். இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? நபிகள் நாயகத்தினுடைய அந்த அந்த பகுதியை ஒரு சுன்னத்து செய்யறாருன்னா அவர் பார்த்துருவாரு. அவர் பார்த்தாருன்னா நல்லா இருக்காத, ஒருவரும் பார்க்கலன்னு சொல்லணும். சுன்னத்து செய்யறதா இருந்தா செய்ய போறவர் பார்க்கணும் இல்லங்க. யாரு சுன்னத்து செய்வாரோ அவர் பார்க்க வேண்டிய நிலவர். நபிகள் நாயகத்தினுடைய அந்த மறைவிடத்தை ஒருவர் பார்த்தார் என்று சொன்னால் அது கேவலமாகிவிட்டது. அது எப்படி நாம் சொல்வது? அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா? பிறக்கும் பொழுது சுன்னத்து அல்லாஹ்வே செஞ்சு அனுப்பிட்டான். சுன்னத்து செய்யப்பட்ட ஹத்னா செய்யப்பட்டு பிறந்தார்கள் என்று சொல்வார்கள். உனக்கு யார் இதை சொன்னார்? எந்த நபிகள் நாயகத்து காலத்தில் வாழ்ந்த எவர் சொன்னது? அவர் காலத்தில் வாழ்ந்த யாரும் சொல்லல. அடுத்த காலத்தில் வாழ்ந்தவர் சொன்னாரா? அவரும் சொல்லல. இது இட்டு கட்டிருக்காங்க. நபிகள் நாயகம் சுமத்து பண்ண பார்த்து அந்த காலத்தில் வாழ்ந்தவராக இருக்கணும், அடுத்த காலத்தில் வாழ்ந்தவராக குறைந்தபட்சம் இருக்கணுமா இல்லையா? அப்ப இது மாதிரியாக புழுகு மூட்டைகள் அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அது மேடைகளில் முழங்கவும் படுகிறது. ஆனா கண்டுபிடித்துக் கொள்ளலாம், இது புழுகு, இது பொய். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியில நடந்து போனாங்கன்னு சொன்னா, சாலையில ரோட்ல நடந்தாங்கன்னு சொன்னா தரையில பாதம் பதியாது. இப்ப நீங்க மணல்ல நடந்து போனீங்கன்னு வைங்களேங்க, காலடி சுவடு இருக்குமா இல்லையா? இருக்கும். நபிகள் நாயகத்துக்கு சிறப்பு சேர்க்கிறாங்களாம். சிறப்பு சேர்க்கிறோம் என்ற பெயரில அவர்கள் நடந்து சென்றார்களே, ஆனால் அவர்களுடைய பாதம் தரையில் படியாது. பாதம் தரையில படியாது என்ன அர்த்தம்? மற்றவர்களிடமிருந்து ஒரு வித்தியாசமான படைப்புன்னு காட்டணுமா. மனித படைப்பு நினைச்சிடாதீங்க, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட படைப்பு. தோற்றத்தெல்லாம் உடல் மாதிரி தெரிகிறத தவிர உடலுக்குள்ள வெயிட்லாம் கிடையாது, வானவர் மாதிரியான படைப்பு என்று சொல்லி அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக பாதம் தரையில் படியாது என்பார்கள். இது எதனால சொல்றார் தெரியுமா? இது இட்டுக்கட்டப்பட்டது இல்ல, இலக்கியமாக சொல்வதை யதார்த்தமா புரிந்து கொள்வதனால் ஏற்பட்ட ஒரு கோளாறு. ஒரு ஆள் நல்ல மென்மையா நடக்கிறார், தடக்கு தடக்கு நடக்காம மென்மையா நடக்கிறார்னு சொன்னா கால்படாம நடக்கிறாரு. கால்படாம நடக்கிறார் இப்பவும் சொல்லலாம், நாளைக்கும் சொல்லலாம், நேற்றும் சொல்லலாம், என்னையும் சொல்லலாம், உங்களை சொல்லலாம். மெதுவாக நடக்கக்கூடியவரை பற்றி இப்படியான வாசகங்கள் சொல்லப்படும். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க என்ன பண்ணுவாங்க? அது யதார்த்தமான பொருளை கொண்டு அவங்க பாதமே படியாது என்று சொன்னார்கள். இது பொய்யின் விலை கொள்ளலாம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருட்டுல போனாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி விளக்கெல்லாம் போட தேவையில்லையா, ஒட்டம்புல இருந்து வெளிச்சம் வருமா, அப்படியே ஒளியாக இருந்தார்கள். ஒளியாக இருந்தார்கள் திருக்குர்ஆனே சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருக்குர்ஆன் சிராஜம் முனீரா, ஒளி வீசும் விளக்காக உம்மை அனுப்பி இருக்கிறோம் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. ஒளி வீசும் விளக்குண்டா என்ன? விளக்கா வெளிச்சம் தருமா? அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல தொழுகிறாங்க. மனைவி குறுக்க படுத்து கிடக்கிறாங்க. சஜிதா செய்ய போகும் பொழுது மனைவியுடைய காலில் தான் சஜிதா செய்ய வேண்டிய நிலைமை. சின்ன வீடு, விரலால் குத்துவார்கள் காலில், மனைவி காலை வந்து மடித்துக் கொள்வார்கள். உடனே அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்வார்கள். இது வரலாறுல புகாரி, முஸ்லிம் உள்பட ஆதாரப்பூர்வமான நூல்கள்ல பார்க்கலாம். அப்ப ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், ஏன் இப்படி விரலால் குத்துவார்கள் என்று சொன்னால், உல் புயூத்து இதன் லைஸ பிஹா மிஸ்பாஹ், அந்த காலத்தில் எங்கள் வீடுகளுக்கு விளக்கு கிடையாது, இருட்டுல தான் இருப்போம். இப்ப நபிகள் நாயகமே வெளிச்சமாக இருந்தா அவங்க சஜிதாவுக்கு வர்றது ஆயிஷா நாயகி தெரிஞ்சிருக்கும். விரல்னால போய் குத்த வேண்டிய அவசியம் இல்லை. விரலால் குத்தி காலை மடித்துக் கொண்ட பிறகு சஜிதா செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியாக வந்தார்கள் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு விளங்குது. என்ன விளங்குது? நேர்வழிய ஒளி என்று சொல்லுவோம், கல்விய ஒளி என்று சொல்லுவோம், அறியாமைய இருட்டுன்னு சொல்லுவோம், அறிவை வந்து வெளிச்சம்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு கருத்தில் தான் இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒளி என்று சொல்கிறார். போனா ஒளியெல்லாம் வீசாது. இன்னும் சில பேரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு என்ற பெயரில் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய மல ஜலம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சுத்தமானது, மல ஜலம் எல்லாம் சுத்தமானது, நாம கூட இப்ப சாப்பிடலாம், சிரிக்கிறதுக்கு சொல்லவில்லை. இப்படி சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள், மேடைகளிலே முழங்குகிறார்கள். இப்படி யார் சொன்னது? அல்லாஹ் சொன்னானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? புகழ்கிறோம் என்ற பெயரிலே இல்லாதகளை எல்லாம் இட்டுக்கட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயராலும் மற்றவர்களுக்கு சொன்னது போலவே சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அது அறிஞர்களால் பொய் என்று ஒரு வினாடியில அடையாளம் கண்டு கொள்ளப்படும். நீங்கள் கொஞ்சம் விழிப்போடு இருந்தால் நீங்களும் கண்டுகொள்ளலாம். இது வந்து குர்ஆனுடைய அடிப்படைக்கு மாற்றம். இது நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு எதிரானது. இப்படி அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்க சான்ஸ் இல்லை என்று திட்டவட்டமாக அடித்து சொல்ல முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் நடக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய திருமணத்திற்கு என்ன செய்யப்படுகிறதாம்? பாக்கு மரம் நடப்படுகிறதாம். ஒரு பக்கம் வந்து வாழை மரம் நடப்படுகிறதாம். இப்படி எல்லாம் பெரிய தோரணங்கள், மாவிலை தோரணங்கள் எல்லாம் கட்டப்படுகிறதாம். சில இலக்கியங்களிலே நபிகள் நாயகத்தினுடைய சீராவையே புராணமாக ஆக்கிய சில பேர் என்ன செய்திருக்கிறார்கள்? அதை வந்து இப்படி எழுதி வச்சிருக்கிறார்கள். இது நபிகள் நாயகத்துடைய தகுதிக்கு சரியா? திருமணங்களிலேயே சிறந்த திருமணம், இறைவனுக்கு பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய திருமணம், மிக மிக குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய திருமணத்தை இப்படி ஆடம்பரமாக நடத்தி இருப்பார்களா? இருக்க முடியுமா? பாக்கு மரம், வாழை மரம் எல்லாம் அந்த மண்ணில் முளைக்காது என்பது தனி விஷயம். அதுவே ஒரு பைத்தியக்காரத்தனம் என்று வைத்துக் கொள்வோம். அது இந்த நாட்டு மரபை ஒட்டி படித்து விட்டார் என்று சால்சாப்பு சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகுதிக்கு இது சரியா? அவர்கள் எதை போதித்தார்கள்? இந்த செய்தியை யார் சொன்னது என்று கேட்டு பாருங்கள். இந்த செய்தியை திருமணத்தின் போது மாவிலை தோரணம் நட்டப்பட்டது முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட எந்த நூலில் இருக்கிறது? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட எந்த நூலிலும் இப்படி ஒரு சம்பவம் இல்லை. இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட எந்த நூலிலும் இப்படி ஒரு நிகழ்ச்சி இல்லை. மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது, எட்டாவது நூற்றாண்டு வரைக்கும் எடுத்து பார்த்தால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்ததாக எழுதப்படவே இல்லை. ஆனாலும் கட்டியிருக்கிறார். யார் சொன்னான்னு கேட்ட தெரியாது. யார் சொன்னா? ஒரு கவிஞனின் கற்பனை. அது ஒண்ணும் கிடையாது. ஒரு கவிஞன் கற்பனை செய்திருக்கிறார், அது மேல ஒண்ணும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மகளுக்கு திருமணம் செய்கிற பொழுது, பாத்திமாவுக்கு திருமணம் செய்கிற பொழுது என்ன நடந்ததாம் தெரியும்? எதுக்கெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் எது வரலாறு என்பதில் கவனம் இருக்க வேண்டும். வாயில் வந்ததை எல்லாம் விட்டு அடிச்சு நபிகள் நாயகத்துக்கு பெருமை சேர்க்கிறோம் என்ற பெயரில் சிறுமை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்குதான் இதெல்லாம் சொல்லுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளுக்கு திருமணம் நடக்கிற நேரத்தில் என்ன நடக்குது தெரியுமா?
அலி மருமகன் குதிரையில ஏறி ஆரோகணித்து வருகிறாராம். குதிரையில ஏறி அவர் வரும் பொழுது மதீனத்து வீதிகள் எல்லாம் மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம். உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வந்து இறங்கிட்டாங்களாம். எந்த விமானத்தில் வந்தாங்கன்னு தெரியல. உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் மதீனா நகரில் வந்து இறங்கி விட்டார்களாம். அது பத்தாது என்று உலகத்தில் உள்ள எல்லா இசைக்கருவிகளும் கொண்டு வந்து அங்கே குவிக்கப்பட்டதாம். எங்க நபிகள் நாயகத்தினுடைய மகளுடைய திருமணத்திற்கு துந்துபி முழங்கன்னு சொல்லி ஆரம்பிப்பாரு. துந்துபியில் ஆரம்பிச்சு மத்தளத்தில இருந்து மூலத்தில இருந்து எல்லா வாத்தியங்களுடைய பெயரையும் சொல்லி இவ்வளவும் கொண்டு வந்து இறக்கி அடிச்சு தூள் கிளப்பி அதுக்கு பிறகுதான் இந்த கல்யாணம் நடந்தது. இது போதும் போதாததற்கு இறைவன் என்ன பண்ணனா, திருமணத்திற்கு தாலி வேண்டுமே, அந்த தாலியை கொண்டு போய் கொடுத்து விட்டு வா என்று வானவர் தலைவர் ஜிப்ரீலுக்கு உத்தரவு போடுறான் இறைவன். உடனே ஜிப்ரீல் கொண்டு ஓடோடி வர்றார். அந்த தாலியை வாங்கித்தான் அலி பாத்திமா காலத்தில் கட்டினார் என்றெல்லாம் எங்க இருக்குது? புராணங்களை சீரான வரலாறு, புராண கதை, புராணங்களை சீராவாக ஆக்கியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது எங்கே இருக்கிறது? எந்த குர்ஆனில் இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை பதிவு செய்த முதல் நூற்றாண்டில் இருக்கிறதா? இரண்டாம் நூற்றாண்டில் இதெல்லாம் இருக்கிறதா? மூன்றாம் நூற்றாண்டில் இருக்கிறதா? இல்ல. எல்லாம் அந்த 400-500 வருஷத்துல உண்டானது. எல்லாம் 400-500 வருஷத்துல இங்க இருந்து உண்டாக்கப்பட்ட கற்பனை தானே தவிர இது பயங்கரமான குற்றம். இதை நம்பிக்கொண்டுதான் எங்கள் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த பல பேர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கும் நீங்கள் கடலோர பகுதியில் வாழுகிற முஸ்லிம் ஊர்களுக்கு சென்றால் மாப்பிள்ள வந்து குதிரையில ஏறி ஆகணும். ஏன்டா ஏறீங்கன்னு கேட்டா, அலிய மர்மம் ஏறி இருக்காருல்ல, நபிகள் நாயகத்துடைய மருமகனை குதிரையில ஏறி போய் இவன் ஒருத்தவங்க செஞ்ச கற்பனைய தங்கள் வாழ்க்கையில நெசம் நினைத்துக் கொண்டு அவர்கள் கடைபிடிக்க கவனமா இல்லை. வரலாறை எப்படி அணுக வேண்டும் என்பதில் போதுமான கவனம் இல்லாத காரணத்தினால் நபிகள் நாயகமே செஞ்சிருக்கிறாங்களா, நாங்களும் குதிரையில ஏறுவார்கள். குதிரையில ஏறது மாத்திரமல்ல, இதே மாதிரி இசைக்கருவிகள்லாம் வரும். முன்னாடி பேண்ட் வாத்தியம் வரும், குரவம் குறைச்சி டான்ஸ் வரும், இளையராஜா வருவார், கங்கை அமரன் வருவார், வசதிக்கு தகுந்தவார். போதும் போதாதுக்கு வந்து ஜெயபாரதி வருவார், பிந்து கோஷ் வருவார், டான்ஸுகளும் நடக்கும். இதுகள் எல்லாம் நடனங்கள் எல்லாம் போட்டு ஏன்டா இப்படி செய்றீங்க செஞ்சிருக்கிறாங்கல்ல, புராணத்தில் இருக்குல்ல, சீரா புராணத்தில் இருக்குல்ல, நபிகள் நாயகத்துக்கு இப்படி பண்ணிருக்கிறாங்கல்ல, அலிக்கு பண்ணிருக்காங்கல்ல என்று சொல்லக்கூடிய காட்சியை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கிறீர்கள். முஸ்லிம்களுடைய திருமணங்களிலே தாலி கட்டுகிற பழக்கம் இன்றைக்கு இருக்கிறது தமிழகத்தில் மாத்திரம். உலகம் முழுவதும் வாழுகிற எந்த முஸ்லிம் சமுதாயத்திலும் இந்த பழக்கம் இல்லை. கரிசமணி என்ற பெயரால், கடுகமணி என்ற பெயரால் தாலி கட்டுகிற பழக்கம் தமிழ் முஸ்லிம்களிடத்திலே மாத்திரம் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த புராணத்தை கற்பனையை நிசம் என்று நினைத்துக் கொண்டு அங்கிருந்து அல்லாவே தாலியை கொடுத்து விட்டுருக்கிறான். எவ்வளவு முக்கியமான சமாச்சாரம், அது ஜிப்ரீல்கிட்ட கொடுத்து விட்டுருக்கிறான். அதை நம்ம தவிர்க்க முடியுமா? கட்டு தருது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு பாதுகாக்கப்பட்ட வரலாறு. அதுல விளையாடாதீர்கள். எவ்வளவு கதை சிறப்பு சேர்க்கிறதுக்காக வேண்டி எத்தனை கதை. நான் மீளாது நிகழ்ச்சிகள்ல பெரிய பெரிய தலைவர்கள் பேசிய கதைகளைத்தான் இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மேடைகள்ல நபிகள் நாயகத்துக்கு புகழ் சேர்க்கிறோம் சொல்லி கொண்டாந்து விடுவார்கள். புருடாவை எப்படி விடுவார்கள்? ஒரு பெண்மணி வந்தாராம். நபிகள் நாயகத்துல வந்து திராட்சை பழம் கொண்டாந்து வச்சாங்களாம். நபிகள் நாயகம் எப்போது என்ன செய்வாங்களாம்? கொடுத்துட்டு சாப்பிடுவாங்களாம். அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்களா, எல்லாத்தையும் அவங்களே சாப்பிட்டாங்களாம். ஒரு பெண்மணி கொண்டாந்து திராட்சை பழம் கொடுத்த திராட்சை பழத்தை எல்லாத்தையும் அவங்களே சாப்பிட்டாங்களாம். சஹாபாக்கள் பெரிய ஆச்சரியமா. மீளாது கதை இதெல்லாம். மீளாது விழாக்கள்ல மார்க்க அறிஞர்களும் அரசியல் தலைவர்களும் அவுத்து விடக்கூடிய பொருளா இது எல்லாம். அந்த பெண்ணு போன உடனே நபித்துள்ளன் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு நாள் இப்படி பண்ண மாட்டீங்களே, எல்லாத்துக்கும் கொடுத்தா சாப்பிடுவீங்க, ஏன் அவங்களும் சாப்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த திராட்சை பழம் ரொம்ப புளிப்பா இருந்துச்சு, கொண்டு வந்து அம்மா நிக்குது, அது உங்களுக்கு எல்லாம் தந்தேன்னு வைங்க, நீங்க சாப்பிட்டு புளிக்குதுன்றீங்க, அந்த அம்மாவுடைய மனசு புண்படும். அதுக்காக நான் என்ன பண்ணிவிட்டேன், நானே தின்றுட்டு அந்த அம்மா போன பிறகு சந்தோஷமா போச்சு பாத்தீங்களா, அதுக்குத்தான் இதை செஞ்சேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இது வந்து சிறப்பு சேர்ப்பதா இருக்கலாம், நடந்துச்சாங்கிறது கேள்வி. சிறப்பு சேர்க்கலாம், நல்ல பண்பாடு இருக்குமா உங்களுக்கு தெரியலாம். இப்படி எல்லாம் இட்டுக்கட்ட உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இப்படி நடக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பெண்ணு திராட்சை பழம் கொண்டு கொடுத்ததோ, அதை பங்கிட்டு கொடுக்க மறுத்ததோ, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கிடையாது. இது கப்சா, இது போய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவம் என்று ஒரு புருடா விடுவார்கள். என்ன புருடா விடுவார்கள்?
ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வந்து சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, என் மகன் ரொம்ப இனிப்பு சாப்பிடுறான், அவனுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லி அதை கொஞ்சம் வந்து போதனை சொல்லி கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க அப்படின்ற உடனே நபிகள் நாயகம் சொன்னாங்களா, அடுத்த வாரம் வாமா. இப்ப சொல்ல மாட்டேன், அடுத்த வாரம் வா. இதுக்கு இந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு, இனிப்பு திங்காதப்பான்னு சொல்றதுக்கு இதுக்கு ஏன் ஒரு வாரம்? எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம். ஒரு வாரம் கழிச்சு அந்த அம்மா பையனை கூட்டிட்டு வருதான். வந்து அல்லாஹ்வுடைய தூதரனோட, தம்பி இனிப்புல அதிகமா சாப்பிடாத அப்படின்ட்டாங்களாம். அந்த அம்மா சரின்னு போயிடுச்சான். இதை சொல்றதுக்கு எதுக்கு ஒரு வாரம்னு கேட்டாங்களாம். கூட இருந்த தோழர்கள் எல்லாம், அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கும் போது என்னமோ 1.5 மணி நேரம் சொற்பொழிவு நிகழ்த்துறதுக்கு டைம் எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்களே, ஒரு வார்த்தை தானே சொன்னீங்க, இது அப்ப சொல்லிருக்கலாமே என்று கேட்ட உடனே நபிகள் நாயகம் சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? அவன் வந்து சொல்லும் போது நானே நிறைய இனிப்பு சாப்பிட்டு கொண்டிருந்தேன், அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடாது இல்லையா, அதுக்காக ஒரு வாரம் கஷ்டப்பட்டு இனிப்பை எல்லாம் நிப்பாட்டி விட்டு அப்புறம் சொன்னேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம். இனிப்பு சாப்பிடுற அளவுலையா அந்த மாமனிதருடைய வாழ்க்கை இருந்துச்சு? ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த மாமனிதருடைய வாழ்க்கையில, தண்ணீரும் பேரிச்சம்பழமே உணவாக இருந்த அவருடைய வாழ்க்கையில, பல நாட்களுக்கு அடுப்பு மூட்டப்படாத வாழ்க்கை வாழ்ந்த அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இனிப்பு சாப்பிட்டார்கள்? அப்படியெல்லாம் இனிப்பு சாப்பிட்டு இருக்கிற அளவுக்கெல்லாம் அவருடைய வாழ்க்கையை தெரிஞ்சவர்கள் யாரும் சொல்ல மாட்டார், நடக்கவில்லை. அப்படி இருந்தாலும் இனிப்பு சாப்பிடுறது ஒரு குறையா? அதுக்கு ஒரு அறிவுரை சொல்லணுமா? அது சின்ன பையனுக்கு சக்கரை வியாதி வந்த ஆளுக்கு சொன்னா பரவாயில்லை, சின்ன பையனுக்கு சக்கரை வியாதி இருக்குமா? ஒரு பொடியன் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு போறான், அறிவு தானே விருத்தியாகும், சாப்பிட்டுட்டுமே நல்ல ஜீரணமாகுமே. இதை போய் நபிகள் நாயகம் இனிப்பு திங்க வந்தா, நபிகள் நாயகம் இப்படி நடந்து இருந்தால் என்ன சொல்லி இருப்பார்கள் தெரியுமா? ஏமா இனிப்பு தின்றா என்ன திண்டு போறானே, அது கெட்டதா ஹராமா, அது என்ன நஜீஸா, தின்னுட்டு போறானே, இப்படி நடந்து இருந்தால் நபிகள் நாயகம் இப்படித்தான் சொல்லியிருப்பாங்களே தவிர அவங்க சொன்னதெல்லாம் கேட்கிறாரு இல்ல நபிகள் நாயகம். எது நல்லது அதை சொல்றாரு. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க மக்கள் விரும்புவதை எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நபிகள் நாயகத்தின் விளையாட்டு கிடையாது. தமக்கு எது சரி என்று படுகிறதோ அதை சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கிறோம் என்ற பெயரிலே இப்படியான கட்டுக்கதைகளை நீங்கள் சபைகளிலே, மீலாது மேடைகளிலே, புத்தகங்களிலே, பத்திரிகைகளிலே, மார்க்க உலமாக்களுடைய பிரசங்கங்கள் எல்லாம் கேட்கிறீர்கள். இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் சிறப்பு சேர்க்காது. இதில் எல்லாம் எவருக்கும் சிறப்பு கிடையாது. சுன்னத்து செய்யப்பட்டு பறக்கிறது ஒரு சிறப்பா? இன்றைக்கு கூட எத்தனையோ குழந்தைகள் அப்படி பிறக்கின்றன. இயற்கையாகவே அந்த நுனித்தோல் நீக்கப்பட்ட நிலையில குழந்தைகள் 1000-ல் 1, 10,000-ல் 1 பிறக்கத்தான் செய்கிறது. அது சிறப்பு இருக்குதா? இன்றைக்கு வயிற்றுல பிறக்கிறது இன்னைக்கு ஒரு 25% வயிற்றுலாம் பிறக்குது இன்னைக்கு. அந்த காலத்துல பெரிய சிறப்பா சொன்னீங்க, இப்ப அடுத்த தான் மட்டும் எடுக்கிறான், அதனால சிறப்பாயிருமா? இப்ப பிறக்கிற குழந்தைல 25% எவ்வளவு? வயிற்று கிழிச்சா வயிற்றுலாம் எடுக்கலாம். வயிற்றுல பிறந்தா நல்ல இல்லையா? வயிற்றுல பிறந்தா உயர்வா? உயர்வு அதில் இல்லை. எதுல இருக்கிறது? நேர்மையில, நியாயத்துல, அப்பழுக்கற்ற அந்த தூய்மையான வாழ்க்கையில, அறிவுபூர்வமான வாழ்க்கை திட்டத்தை தந்ததுல, சொன்னதை செய்து காட்டியதுல, இதுகள்லாம் நபிகள் நாயகத்துக்கு சிறப்பு சேர்க்கணுமே தவிர இப்படி பிறந்தார்கள், அப்படி பிறந்தார்கள், அதிசயமா பிறந்த இதுல எல்லாம் ஒரு சிறப்பும் இல்லை. நபிகள் நாயகத்துக்கு நீங்கள் சிறப்பு சேர்க்க நினைத்தால் சேர்க்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா? உலகத்தில் உள்ள எந்த தலைவருமே தம்முடைய நம்பகத்தன்மையை 100% நிரூபித்து காட்டிய தலைவராக நீங்க பார்க்க முடியாது. எவரா இருந்தாலும் 100% நம்ப முடியுமா? எந்த ஒரு தலைவரும் என்ன மாதிரி உரசி பார்த்தாலும் அவர்கிட்ட வந்து மாட்டிக்கிறார். அவர் ஒரு தனக்குன்னு ஒரு லாபத்தை கருதித்தான் அந்த தலைமை பதவியில் இருப்பார். ஒரு அரசியல் தலைவரா இருந்தாலும் சரி, ஆன்மீக தலைவரா இருந்தாலும் சரி, என்னை மாதிரி ஒரு அமைப்பினுடைய ஒரு பொறுப்புல இருந்தாலும் சரி, ஒரு கல்லூரியில ஒரு முதல்வராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, அவருக்குன்னு ஒரு உலக லாபம் இருக்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு மதரசா மார்க்க கல்வி கூடங்கள்ல படிச்சு கொடுக்கிறவரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். எந்த மதத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லாரிடத்திலும் தமக்கென ஒரு சுயநலம் இருப்பதை நீங்க பார்ப்பீர்கள். ஒண்ணு பண நோக்கமா இருக்கும், பணத்துல அவர் அவ்வளவு நாட்டம் இல்லாதவராக இருந்தால் புகழ் நோக்கமா இருக்கும், அல்லது செல்வாக்கு நோக்கமா இருக்கும், அல்லது வேற மாதிரியான விஷயங்களை அனுபவிக்கிறது நோக்கமாக இருக்கும். ஏதோ ஒரு லாபத்தை கருதித்தான் உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களுமே செயல்படுகிறார்கள். நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அரசியல் தலைவன், அவன் அரசியல் தலைவனாக உருவாவதற்கு முன்னால் அவனுடைய நிலைமை என்ன, அந்த தலைமை பொறுப்பை அடைந்த பிறகு அவனுடைய நிலைமை என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒருவன் கூட அதே நிலையில் இருக்க மாட்டான். எந்த நிலையில?
அரசியல் தலைவனாக ஆவதற்கு முன்ன அளவுல வேணா குறையலாம், பெருசா அடிச்சிருப்பான் கொஞ்சமா அடிச்சிருப்பான், அதைத்தான் சொல்ல முடியுமே தவிர அடிக்கலன்னு சொல்ல இயலாது, கைய வைக்கலன்னு சொல்ல இயலாது. இது ஒரு பெரிய ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. இன்றைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சுமத்தும் பொழுது அவர்களை ஒத்துக்கொள்கிற காட்சியை பார்க்கிறீர்கள். இவர் அவர் மேல குற்றம் சொல்வாரு, திருடி புட்டாண்டு, நான் மட்டும் தான் திருடினா நீ திருடலையா? கேள்வி, நான் திருடவில்லைன்னு ஒருத்தன் சொல்லுகிறேன். இதுவரைக்கும் திருட்டு குற்றம் சுமத்துனீங்க என்று சொன்னா அந்த தலைவன் என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? நான் எப்படா திருடினேன் சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவான்? நீங்க திருடலையோ, நீங்க ஒழுங்கோ, நீங்க கொள்ளடிக்கலையோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் எல்லாம் சகஜம் விட்டுட்டு போறாங்க. இதைத்தான் எவனாலையும் சொல்ல முடியுமே தவிர பரிசுத்தமா இருக்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு மாநகராட்சி கவுன்சிலர், ஜனாதிபதி வேணாம், பிரதமர் வேணாம், முதலமைச்சர் வேணாம், ஒரு கவுன்சிலருடைய பழைய நிலைமை கவுன்சிலர் ஆன பிறகு உள்ள நிலை ஒரே மாதிரி இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். இருக்க முடியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் புகழ்வதாக இருந்தால், உண்மையான வரலாற்றின் அடிப்படையில் புகழ்வதாக இருந்தால் அதற்கு நிறைய ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்கின்றன. ஒவ்வொரு செய்தியாக நீங்கள் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள். மக்கா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, கஷ்டப்பட்டு ஊரை விட்டு விரட்டப்படுறாங்க. மதீனாவுல போய் பெரிய ஆட்சி தலைவராக ஆகிவிட்டார்கள். எப்படிப்பட்ட ஆட்சி தலைமை? அதான் அன்னைக்கு வல்லரசு. நபிகள் நாயகத்தினுடைய பெயரை கேட்டால் உலகமே மரியாதை கலந்த பயத்தோடு பார்க்கிற அளவுக்கு மிகப்பெரிய வல்லரசை உருவாக்கினார்கள். இப்படியான ஒரு பெரிய சக்தி வாய்ந்த அரசியல் தலைவராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரசியல் தலைமையை வைத்து தமக்கென தேடிக்கொண்டது என்ன? முதல் அதை பார்க்கணும், உரசி பார்க்கணும். இவர் தனக்கு என்ன செய்து கொண்டார்? தேடி பார்த்தீர்களேயானால், யார் தேடி பார்த்தாலும் அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரை அறியாமல் அவருடைய கண்கள் போல போலவென கண்ணீரை கொட்டாமல் இருக்க முடியாது. அப்படி ஒரு அப்பளுக்கு இல்லாத, அப்படி ஒரு பரிசுத்தமான, அப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் வரலாற்றில் நமக்கு கிடைக்கிறார்கள். அவர்கள் எப்படி மக்காவில் இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் 25 அனாதையாக இருக்கிறார்கள், ஆடு மேய்க்கிறார்கள். 25 வயதில் வியாபாரம் செய்கிறார்கள், பொருளீட்டுகிறார்கள், நல்ல வசதியை பெறுகிறார்கள், வசதியான ஒரு பெண்ணை மணக்கிறார்கள். அதன் மூலமாக மேலும் சொத்து சேர்கிறது. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தம்மை அறிமுகப்படுத்தக்கூடிய காலகட்டத்திலே அந்த ஊரில் அவர்கள் தான் பெரிய செல்வந்தர். இல்லாம இருந்து இதை ஆரம்பிக்கல, விளைக்கணும். சோத்துக்கு இல்லாதவர்கள் அரசியலுக்கு வருவாங்களே, அப்படி வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இறை தூதர் என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் அந்த ஊரில் பெரிய செல்வ சீமான் அவர்தான். உயர்ந்த குலம் இஸ்லாத்தில் இல்லை, ஆனால் அன்றைய சமூக மக்களிடத்தில் உயர்ந்த குலமாக கருதப்பட்டது குறைஷ். அந்த குலத்தை சேர்ந்த, குலத்திலும் அவர் உயர்ந்தவர். இஸ்லாம் அதை ஒழிச்சு வேறு விஷயம், குலத்திலையும் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார், காசு பணத்திலையும் சிறந்தவராக இருக்கிறார். அந்த நிலையில் ஆரம்பித்த அவருடைய வாழ்க்கை, அவர் மரணிக்கிற நேரத்தில் அவருடைய கவசம், கவசம் என்றால் போர்க்களங்களிலே அணிந்து கொள்ளக்கூடிய சங்கிலியால் செய்யப்பட்ட ஒரு ஆடை, இரும்பால் செய்யப்பட்ட ஆடை. அவருடைய கவச ஆடை 30 மரக்கால் கோதுமைக்காக ஒரு யூதரிடத்தில் அடமானம் வைக்கப்பட்டு மீட்கப்படாமல் மரணிக்கிறார். இந்த மாமன்னர் பெரிய கோடீஸ்வரராக தன்னுடைய வாழ்க்கையை, பொது வாழ்க்கையை துவங்கியவர் மரணிக்கிற நேரத்தில் அவருடைய கவச ஆடை 30 மரக்கால் கோதுமைக்காக அடமானம் வைக்கப்பட்டு மரணிக்கிறார், மீட்கப்பட முடியாமல் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் பார்த்தீர்களா? இவ்வளவு பெரிய தகுதி, ஆட்சி, அதிகாரம். எப்படிப்பட்ட அதிகாரம்? விரல் அசைச்சா போனும் உயிரை கொடுக்க தயார் என்று சொல்லக்கூடிய தொண்டர்கள், சாவல் மௌத்தை, மரணத்தை காதலிப்பார்கள் சொல்லுவாங்களே, அப்படி காதலிக்கக்கூடிய தொண்டர்களை பெற்றிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் பவரையும் வைத்துக் கொண்டு எப்படி நடந்தார்கள்? சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, ஒரு நாள் சாப்பிட்டா மறுநாள் சாப்பாடு இல்லை, இருக்கிற வீடு 10க்கு 10 கூட இல்லை. நான் ஏற்கனவே சுட்டி காட்டின ஒரு நிகழ்ச்சி, ஆயிஷா நாயகி சொன்னார்களே, வீட்டில் விளக்கு இல்லை. என்ன விளக்கு? இந்த மாதிரி விளக்குகளா? இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி விளக்கு ரொம்ப காசு வேணும். என்ன விளக்கு அது? மண் சிட்டியில ஒரு 25 மில்லி எண்ணெயை ஊத்தி அதுல ஒரு 4 நாக்கு திரிய வாங்கி போடுவோமே, அந்த விளக்கு தான் இல்லையா? அவ்வளவு பெரிய மாமன்னருடைய வீட்டில் இரவில எரிப்பதற்கு விளக்கு இல்லை, படுக்க பாய் இல்லை, ஒரு கயிற்று கட்டில், படுத்தால் மேனியெல்லாம் வரி வரியாக விழுந்துவிடும், படுக்க பாய் இல்லை. அணிந்து கொள்வதற்கு இன்றைக்கு 10 ஆடைக்கு குறைந்து இருப்பவர்கள் யாராவது இருப்பீர்களா? ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய உங்களை எடுத்துக்கொண்டால் கூட ரொம்ப கீழ் மட்டத்தில் உள்ளவராக இருந்தாலும்
5 சட்டை குறையாம இருக்கும். ரொம்ப ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறவரா இருந்தாலும் 5 குறையாம இருக்கும். இந்த மாமனிதருக்கு மேல போத்திக்கிறதுக்கு ஒரு துணி, மாத்துறதுக்கு இன்னொரு துணி, இதை தவிர வேற ஒரு ஆடை இல்லை. விசேஷமான நாட்களில் அணிந்து கொள்வதற்கு என்று ஒரு ஆடை, இதை தவிர அவருடைய ஆடை எதுவுமே இல்லை. இப்படியான ஒரு நிலைமை. அவர் சஜிதா தொழுகையில சஜிதா செய்தால் அவருடைய அக்குள் தெரியும் அளவுக்கு அந்த ஆடை சின்னது, கை மறைக்க முடியவில்லை. கை முழுவதும் திறந்த நிலையில துணியை அப்படி போர்த்தி கொண்டு அவர் தொழுகை நடத்தி இருக்கிற காட்சியை எல்லாம் பார்க்கும் பொழுது, எப்படிப்பட்ட ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த ஒருத்தர், கோடீஸ்வரராக இருந்த ஒருத்தர், வாரி வாரி வழங்கின ஒருத்தர், இவ்வளவு பெரிய உச்ச நிலைய பதவி அடைந்த பிறகு கூட எல்லாத்தையும் இழந்து இப்படி நிற்கிறார என்று அவரை பார்த்து நாம பரிதாபப்படணும். இன்றைக்கு ஆக கீழே ஒருத்தர் இருப்பான, நம்ம நாட்டில் ஆக கீழே இருப்பான ஒரு வறுமையில அவன் பார்த்து பரிதாபப்படுவான். அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் அவன் பரிதாபப்படுகிற அளவுக்கு அவ்வளவு அற்பமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் சொல்கிறார், மாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்குலம் கத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாளில் சல்லடையை யூஸ் பண்ணியதில்லை. சல்லடை அரிப்புமாங்க எங்க பகுதியில், சில பகுதியில் சல்லடை மாவை சலிப்பதற்குரியது, மாவை சலிப்பதற்குரிய சல்லடை யூஸ் பண்ணல. அப்ப கேட்கிறாரு, அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர் கேட்கிறாரு, சல்லடை யூஸ் பண்ண எப்படி சாப்பிடுவீங்க, சல்லடை இல்லாம எப்படி சாப்பிடுவீங்க என்று கேட்டால் அதற்கு அவர் பதில் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருகையிலே கோதுமையை போடுவார்கள், அதை அரைக்குவோம். திருகை எவ்வளவு அரைக்கும், பட்டு மாதிரி அரைக்க முடியுமா? அரைக்காது. ரவா மாதிரி கூட அரைக்காது, உடைக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி உடைத்த பிறகு அந்த கோதுமையை அள்ளி வாயால் ஊதுவோம், தூசிகள் எல்லாம் உமிகள் எல்லாம் பறந்துவிடும். அதுல தண்ணீரை ஊற்றி குழைத்து சாப்பிடுவோம். சமைச்சு கூட இல்ல, குழைத்து சாப்பிடுவோம். இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. அவர்கள் குடும்ப ஆயிஷா நாயகி மனைவி சொல்றாங்க, 1 மாதம் கழிந்து விடும், 2 மாதம் கழிந்து விடும், 3 மாதம் கழிந்து விடும், அடுப்பு மூட்டிருக்க மாட்டோம். 3 மாதங்கள் தொடர்ந்து அடுப்பு மூட்டாமலும் எங்களுடைய வாழ்க்கை சென்றிருக்கிறது. வேற எதைத்தான் சாப்பிடுவீங்க? தண்ணீரும் பேரிச்சம்பழமும் சாப்பிடுவோம், அதை தவிர ஒண்ணும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு வறுமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் பொழுது வினிகர் சொல்லுவாங்க, வினிகர் காடி சிர்கா, அந்த சிர்காவை கொண்டு வந்து எப்போதாவது வைப்பார்கள். ரொட்டிய அதுல தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இது சூப்பர் குழம்பாக இருக்கிறாங்களாம். இது அவங்களுக்கு சூப்பரா தெரிஞ்சிருக்கு. இந்த வினிகர்ல தொட்டு வெறும் மாவை குழைத்து சாப்பிட்ட அந்த நாவுக்கு எது சூப்பரா தெரியுது? வினிகர்ல முக்கி சாப்பிடும் பொழுது குழம்பு சூப்பராக இருக்கிறது என்று அதை பாராட்டி சொல்லுகிற அளவுக்கு அதான் அவர் சாப்பிட்ட மிகச்சிறந்த உணவு. சில நாட்களில ஆட்டுக்கால் வாங்கி அதை சூப் மாதிரி காய்ச்சுவோம். காய்ச்சிய பிறகு என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு நாள், மறுநாள், அதற்கு மறுநாள், அதற்கு மறுநாள், அதற்கு மறுநாள் 15 நாட்கள் வரை அதையே சுட வைத்து சுட வைத்து சுட வைத்து சாப்பிடுவோம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அதையே நபிகள் நாயகம் சாப்பிடுவார்கள். அந்த மனிதர் நினைத்திருந்தால் அவருக்கு இருக்கிற ஆன்மீக செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு வந்து கொட்டுனா உசுர கொடுக்கிற ஆளுக்க சொத்து கொடுக்க மாட்டாங்க, கொண்டு வந்து கொட்டி இருப்பார்கள். அவருக்கு இருக்கிற அந்த அரசியல் பலத்தை பிரயோகித்து மக்களிடத்தில் கொண்டு வந்து கொட்ட சொல்லி வரி போட்டால் கூட கொட்ட தயாரா இருந்தார்கள். எப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்து கொண்ட வாழ்க்கைன்னு பாத்தீங்களா? இதை சொல்லி போகணும், இது வரலாம், இது ஆதாரப்பூர்வமான நிகழ்ச்சி. அது கதை, அது தாய் வயிற்றுல பிறக்கிறதும் கத்னா செய்யாம பிறக்கிறதும் அல்ல அவருடைய வாழ்க்கை. இந்த நேர்மையை பாருங்கள், இந்த பரிசுத்தத்தை பாருங்கள். நம்பிக்கைக்குரியவராக 100% வாழ்ந்து காட்டினார். இறந்து போற நேரத்தில் அதோட விடுங்க, அவருடைய வறுமையா இருந்தார கஜானாவோட ஒண்ணும் இருந்திருக்காரு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லை. ஆரம்பத்தில் வேண்டால் அப்படி இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஜகாத் என்ற பொருளாதார திட்டத்தின் மூலமாக என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், கோடி கோடியாக பணம் குவிகிறது. எந்த அளவுக்கு குவியுது தெரியுமா? நீங்கள் யாராவது கடன் பெற்றிருந்தால் ஒவ்வொரு நபருடைய கடனையும் நான் தீர்க்கிறேன் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, மக்களை எல்லாம் அழைத்து, மக்களே, நீங்கள் யாருக்காவது எந்த நேரத்திலாவது தனிப்பட்ட முறையில் சொந்தத்திற்காக கடன் வாங்கி இருந்தீர்களே, ஆனால் அந்த கடனை தீர்க்கிற பொறுப்பு ஆட்சி தலைவன் என்ற முறையில் என்னை சேர்ந்தது. ஒவ்வொரு நபரும் பட்ட கடனை அவர் கொடுத்து தீர்த்தார்.
உலகத்தில் மக்களுடைய கடனை தீர்த்த ஒரே அரசாக நபிகள் நாயகத்தின் அரசு தான் இருந்தது. இன்றைக்கு என்ன நிலைமை? நீங்கள் வாங்காத கடனை அரசாங்கம் வாங்கி உங்க தலையில சுமத்தி இருக்கிறது. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் 15,000 ரூபாய் கொடுத்தா தான் இந்தியாவுடைய கடன் அடையும். நீங்கள் வாங்காத கடனை உங்கள் தலையிலே சுமத்திய அரசுகளை இந்தியாவில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் பார்க்கிறீர்கள். அவன் வட்டி கடன் வாங்கினான் மக்களுக்கு என்று சொல்லி வட்டி கடனை வாங்கி கோடி கோடியா நம்ம தலையில சுமத்தி வச்சிருக்கிறான். இந்த மாமனிதர் எப்படிப்பட்ட தன்னிறைவு பெற்றிருந்தார் என்று சொன்னால், கடன் வாங்காத அரசு மட்டுமல்ல, மக்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய கடனையும் தீர்க்கிற அளவுக்கு பணம் இருந்தது. தொடமாட்டார். இல்லாதனால அவர் அந்த பிச்சைக்கார வேஷத்தில் இருக்கவில்லை. தொடக்கூடாது, தொடமாட்டேன், மாட்டேன் மட்டுமா? எப்படிப்பட்ட பிரகடனம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரன் ஹுசைன் பேரப்புள்ள அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, பள்ளி வாசல் என்பது நபிகள் நாயகத்தினுடைய பள்ளி வாசல் என்பது உங்க நியூ காலேஜ் வளாகம் அளவுக்கு பெரியது. பள்ளிவாசலுடைய கட்டடம் வேண்டுமானால் இப்படி சின்னதாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இருந்த திடல் பிரம்மாண்டமான திடல். வீர விளையாட்டுகள் நடக்கும், பயிற்சி நடக்கும். அவ்வளவு பெரிய திடலை தம்முடைய சொந்த பணத்திலே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி பள்ளிக்கு கொடுத்தார்கள். அந்த பள்ளியில ஒரு பக்கம் பேரிச்சம்பழமாக குவிந்து கிடக்கிறது. ஜக்காத் வசதி உள்ளவர்கள் கொடுத்த ஜக்காத் ஏழைகளுக்கு விநியோகிப்பதற்காக கொண்டு வந்து கொட்டிய பேரிச்சம்பழங்கள் அம்பாரமாக குவிந்து கிடக்கிறது. நபிகள் நாயகத்துடைய பேரப்புள்ள ஒரு ஆளு ஹுசைன் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டு விட்டார். ஒரே ஒரு பேரிச்சம்பழம், கை நிறைய அள்ளி, ஒரே ஒரு பேரிச்சம்பழம். என்ன செய்தார்கள் தெரியுமா? பார்த்துறாங்க நபிகள் நாயகம், வேகமா ஓடி வருகிறார்கள். வாயை விரலை வாய்க்குள் விட்டு கீழே துப்ப வச்சாங்க. அரபில கஹ்ன துப்புறது, காரி துப்பு. சின்ன புள்ள வாயில கிடந்த பேரிச்சம்பழத்தை துப்பிட்டு சொன்னாங்க, அருமை மகனே, பேரன மகன் சொல்லுவாங்க, அருமை மகனே, இது நமக்கு அனுமதிக்கு ஹலால் இல்லை. பைத்துல் மால்ல உள்ள பணம், பொது நிதியில் உள்ள பணம், அரசு கருவூலத்தில் உள்ள பணம் எனக்கும் என் குடும்பத்தில் பிறந்த யாருக்கும், எனக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவியருக்கும் ஹலால் இல்லை, தொடக்கூடாது. இதெல்லாம் வேற வேற ஆளுக்கு தருவனே தவிர என் பொண்டாட்டிக்கு தரமாட்டேன், என் பிள்ளைக்கு தரமாட்டேன், என் பேர பிள்ளைக்கு தரமாட்டேன் என்று அதை வாயிலிருந்து எடுத்து போறார். சொன்னா சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒரு நம்பகத்தன்மையான ஒரு தலைவரை உங்கள் வரலாற்றில் பார்த்திருக்கிறீங்களா? அதனால தானங்க உசுர கொடுக்க தயாரா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் நம்மள, அதாவது ஃபாரின் சுதேசி விதேசி வாங்குவோம், சுதேசியை வாங்குவோம், விதேசியை புறக்கணிப்போம். சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கோகோ கோலா குடிப்பான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே சுதேசி தான் வேணும், உள்நாட்டு பொருள் தான் வேணும், வெளிநாட்டு பொருள் கூடாதுன்னு சொல்லிட்டு அதை குடிக்கும் போது இடையில குடிப்பானு இல்ல. அப்படி பேடையில பேசும்பொழுது கொக்கோ கோலா குடிச்சிட்டு பென்ஸ் கார்ல ஏறுவான், வெளிநாட்டுக்காரல ஏறுவான், வெளிநாட்டுக்காரல ஏறுவான். போட்டுக்கிற செருப்பு பாலினா இருக்கும், போட்டுக்கிற சட்டை அடிதாஸ் சட்டையா இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு காட்சி நீங்க பாக்குறீங்களே. இந்த மாமனிதர் என்ன செய்யறாரு? தொடக்கூடாது, தொடக்கூடாது, ஒரு பேரிச்சம்பழத்தை தொடக்கூடாது. அது மாத்திரம் இல்லாம அவர் மக்காவிலிருந்து வரும்பொழுது சிறிய அளவு கொஞ்சம் பணத்தை, தங்கத்தை கொண்டு வந்திருந்தார். வசதியா இருந்ததுனால வந்து பள்ளிவாசல கொஞ்சம் இடத்தை வாங்கி கொடுத்தார். 100 ஆடு வாங்கி ஒரு ஆட்டு பண்ணை அமைத்துக் கொண்டார். அந்த ஆடு தான் அவருடைய வருமானம். 100 ஆடு இருக்குமா, ஒரு ஆடு குட்டி போட்டா ஒரு பெரிய ஆடை எடுத்துருவாரு. அதை வித்து அடுத்த ஆடு குட்டி போடுற வரைக்கும் அதை செலவு வச்சுக்கிறாரு. எங்க இருந்து எடுக்கிறது இல்ல. அதுக்காண்டி மக்கள்கிட்ட பாத்தியா ஓதி அதை ஏமாத்தி மதத்தை சொல்லி காணிக்கை வாங்கி பொழைச்சாரா? இல்ல, 100 ஆடு வாங்கி வைத்துக் கொண்டார் சொந்த காசுல. 100 ஆட்டில் ஒரு ஆடு குட்டி போட்டால் ஒரு பெரிய ஆடு எடுக்க விற்கப்படும். பெரிய ஒரு ஆட்டை வித்தா ஒரு கணிசமான ரூபா வரும். அது ஒரு 10-15 நாளைக்கு ஓடும். அதுக்கெல்லாம் இன்னொரு குட்டி போட்டுரும். அப்ப அந்த 100 குறையாமல் திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை. அதுபோக போர்க்களங்களிலே பங்கெடுக்கிறார்கள் இல்லையா, அந்த காலத்து முறையில நபிகள் நாயகம் போருக்கு போவார்கள். போர்ல கிடைக்கக்கூடிய பொருள்களை போர் வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாங்க. அந்த காலத்து மரபு. உலகம் பூரா எல்லா நாடுகளிலும் அது ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்துச்சு அந்த காலத்துல. அங்க போர் வீரர்கள் போட்டு போன தளவாடங்கள், சட்டை, துணி, ஒட்டகம், வாகனங்கள், குதிரை, கழுதை, கப்படா எல்லாம் என்னென்னலாம் போட்டு போனார்களோ அதுகளை எல்லாம் எடுத்து பங்கிட்டு கொடுப்பார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போரில் நேரடியாக பங்கெடுத்த காரணத்தினால் மற்ற வீரர்களுக்கு கொடுப்பது போலவே அவர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கப்படும். அது அவர்களுக்கு கிடைத்த ஒரு வருமானம், சின்ன வருமானமாக அது இருந்தது. வேற எந்த ஒண்ணுமே இல்லை. இந்த வருமானத்தை கொண்டுதான் அவர்களுடைய வாழ்க்கை ஓடியது. மரணிக்கிற நேரத்தில் அவர்களுக்குன்னு ஒரு தோட்டம் இருந்தது, விட்டுட்டு போன சொத்து.
ஒரு தோட்டம், இந்த 100 ஆடு, அவர்கள் ஏரியை செல்வதற்குரிய ஒரு குதிரை, ஒரு வாள், இதுதான் அவர்களுக்கு இருந்த சொத்து. விட்டுட்டு போன உடனே கவனிக்க வேண்டிய வரலாறு, நபிகள் நாயகத்தினுடைய மரணித்த பிறகு அபூபக்கர் ஆட்சிக்கு வருகிறார். அபூபக்கர் ஆட்சிக்கு வருகிறார். நபிகள் நாயகத்தினுடைய மகள் பாத்திமா அவங்க போய் ஜனாதிபதி போய், ஜனாதிபதி அவர்களே ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்க வாப்பா எங்க தகப்பனாருடைய சொத்து இருக்குல்ல அந்த இடம், அதை எங்களுக்கு தந்துருங்க, எங்க வாப்பா விட்டுட்டு போன சொத்து தானே, அந்த தோட்டத்தை எங்கள் கையில தந்து விடுங்கள் என்று நபிகள் நாயகத்தினுடைய மகள் போய் கேட்கிறார்கள். அதுக்கு ஜனாதிபதி சொல்கிறார், பாத்திமாவே உன் தகப்பனார் என்ன சொல்லி சென்றார்கள் என்று உனக்கு தெரியாதா? நான் விட்டு செல்லக்கூடியது எதுவானாலும் அது அரசு கருவூலத்தில் சேருங்கள், என் குடும்பத்தினர் வாரிசாக முடியாது, என் குடும்பத்தை சேர்ந்த யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது என்று சொல்லிவிட்டு சென்றார்களேமா, எப்படி நான் உங்கள்கிட்ட தருவேன்? கொடுக்க மாட்டேன், கடைசியில் கொடுக்க மாட்டேன். அப்ப அவர் விட்டுட்டு போன ஒண்ணு விட்டுட்டு போன பெருசா ஏதாவது சேர்த்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போயிடுவாருன்னு பார்த்தா மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு அவர் குடும்பத்தை சந்தையில விட்டு போயிட்டாங்க. பார்த்திருக்கீங்களா அப்படி ஒருத்தரை? வரலாற்றில் படிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு ஆளை பத்தி? கற்பனையா வேண்டாலும் ஏற்றலாம், இது 100% ரெக்கார்டு செய்யப்பட்ட வரலாறு, பாதுகாக்கப்பட்ட வரலாறு. இப்படியான ஒரு வரலாற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பாக்குறீங்க. அவ்வளவு நேர்மை, அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கையை பாக்குறீங்க. அதே மாதிரி இந்த ஆன்மீக தலைமை இருக்க, அரசியல் தலைமை வச்சு ஒன்றும் சம்பாதிக்கல, ஆன்மீக தலைமைன்னா லேசப்பட்ட தலைமையா? பிரதமர் வந்து சாமியார் காலில் விழுகிறார், பாக்குறீங்க எப்படிப்பட்ட தலைமைன்னு பாத்தீங்களா? ஆன்மீக தலைமைன்னு சொன்னா பெரிய பெரிய ஆட்சியாளர்களை எல்லாம் காலில் விழ வைக்கிற அளவுக்கு உள்ள தலைமை. இவருக்கு ரெண்டும் சேர்ந்து இருக்குது, ஆன்மீக தலைமையும் இருக்குது, அரசியல் தலைமையும் இருக்குது. ரெண்டு தலைமையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இந்த செல்வாக்கு எப்படி எல்லாம் பயன்படுத்திருக்கலாம். என்ன செஞ்சார் தெரியுமா? ஆன்மீகத்தை வச்சு கூட அந்த மக்கள்கிட்ட ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவத்தை எதிர்பார்க்கலங்க. தனக்காக எழுந்து நிற்க வேணாம்ங்கிறார். தன் காலில் விழ வருபவர்களை தடுத்து விழாது, விழக்கூடாது. அரசியல்வாதியை காலில் விழுவதை தடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு பாக்குறீங்க, ஆன்மீகவாதிக்கு சொல்ல வேணுமா? ஆன்மீகவாதினா அவன் தனிப்பிறவி நினைக்கிறீங்க, கடவுள் அம்சம் நினைக்கிறீங்க, கடவுள் அவதாரம் நினைக்கிறீங்க. அப்படிப்பட்டவன் காலில் விழுவது புனிதம், பாக்கியம் என்று நினைக்கிறீர்கள். யார்கள்? எந்த மனுஷனும் எந்த மனுஷன் காலில் விழக்கூடாது, நான் வந்தால் எழுந்து நிற்கக்கூடாது, எனக்கு குனிந்த மரியாதை செய்யக்கூடாது. இப்படி சொன்ன ஒரு ஆன்மீகவாதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை இறைவன் கொடுத்து கை குழந்தை இருக்கும்போது எடுத்துக்கிட்டான். இப்ராஹிம் அவருடைய பெயர். அந்த குழந்தை இறந்து போன தினத்துல ரொம்ப கவலைப்படுறாங்க, கண்கள்லாம் கண்ணீர் வடிக்குதே, சோகமா இருக்குதே, இப்ராஹிமுடைய பிரிவை எனக்கு தாங்க முடியலையே என்று நபிகள் நாயகம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அன்றைய தினம் பார்த்து சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களில் கொஞ்சம் விவரம் அறியாதவர்கள் பேசிக்கொண்டார்கள், இது ஏன் ஏற்பட்டுச்சு தெரியுமா? ஏன்னா சூரிய கிரகணத்தை பத்தி அந்த காலத்துல அறிவு கிடையாது, எப்போவாதான் ஏற்படும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தடவை 2 தடவை கூட பார்க்க முடியாது. இப்ப நம்ம நவீன காலத்துல என்ன செய்யறோம்? நம்ம பார்க்காட்ட கூட எங்கேயாவது வர்றதை பேப்பர்ல போட்டுறோம், சூரிய கிரகணம் அமெரிக்காவில் தெரியும், ரஷ்யாவில் தெரியும். அப்படி எல்லாம் கூட தொடர்புகளும் கிடையாது. அந்த ஊருக்கு வந்தா தான் பார்க்க முடியும். அப்ப அந்த ஊரில் தென்படணும். அப்ப சூரிய கிரகணத்தை பார்த்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தினுடைய மகன் மூத்தா போனதுனாலதான் இந்த நிகழ்ச்சி இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். நபிகள் நாயகத்தினுடைய மகனுக்காகத்தான் இது வானம் துக்கத்தை அனுஷ்டிக்குது, சூரியன் கூட கவலை அனுதாபம் தெரிவிக்கிறது என்று சொல்லி மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இந்த சோகத்தில் இருக்கும் பொழுது இது காதல கேட்காம போயிட்டு இருப்போம். நம்மளா இருந்தா அப்படி தப்ப கண்டிக்க நினைச்சா கூட இந்த நிலையில் கண்டிப்போமா? என்ன நிலை? மகனை பறி கொடுத்து விடு, ஒரு ஆம்பளை பண்ணி இறைவன் கொடுத்து அதை எடுத்துக்கிட்டான். பறி கொடுத்து நிக்கிற நேரத்தில் இதையெல்லாம் சுட்டி காட்ட யாருக்கு மனசு வராது? அதையெல்லாம் மறந்து ஓடி வர்றாங்க. மக்களே சொல்லாதீங்க, இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் யாருடைய மரணத்திற்காகவும் யாருடைய பிறப்பிற்காகவும் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்படுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் இது மாதிரி இறைவன் ஒரு விதியை ஏற்படுத்தியிருக்கிறார், அதைத்தான் சொல்ல முடியும். வேற வியாக்கியானம் சயின்ஸ் அந்த காலத்தில் வளர்க்க முடியும். அதனால இப்படி ஒரு காட்சியை கண்டீர்களே, ஆனால் இறைவனிடத்திலே அழுது பாவ மன்னிப்பு தேடி பிரார்த்தனை செய்யுங்கள், பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க. அதான் அந்த காலத்தில் சொல்ல முடியும். இந்த காலத்தில் எப்படி சயின்ஸ் அடங்கி இருக்கிறது. இந்த காலத்தில் கிரகணம் எதனால ஏற்படுதுன்னா, ஒரே நேர்கோட்டில் 3 வரும். சூரியன், சந்திரன், பூமி மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுதுதான் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது, சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இந்த நேர்கோட்டில் வரக்கூடிய நேரத்தில் மற்ற நேரத்தை விட ஆபத்துகள் அதிகம்.
ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய ஒரு கோளுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் கூடி போனாலும் சரி, ஈர்க்கிற சக்தி கொஞ்சம் குறைஞ்சு போனாலும் சரி, உன்னோட ஒண்ணு முட்டி மோதி நொறுங்கி தூள் தூளாகி அழிச்சு நாசமா போயிடும். அப்படியான ஒரு ஆபத்தான கட்டம் அது. மூணும் ஒரே நேர்கோட்டில் வருது, மூணுமே இழுக்கக்கூடிய சக்தி உள்ளது, டேஞ்சரான நிலைமை. அதனால் ஒரு ஆபத்து ஏற்பட்டு விடாமல் இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று இதைத்தான் சொன்னார்களே தவிர, ஆமா என் மகன்ல நான் லேசப்பட்டாளா, என் மகன்ல இறந்திருக்காரு அதனாலதான் சொல்லி இன்னைக்கு பாக்குறவங்க ஒரு அரசியல்வாதி இதை விரும்புறான். ஒரு ஊருக்கு போவான், மழை பெஞ்சிரும், அவனை உட்கார வச்சுட்டு தலைவர் காலை வச்சார் பாத்தீங்களா, புட்டுது வானம் அப்படிமா. இவன் அதை கேட்டுக்கிட்டு ஏன்டா பைத்தியக்காரங்க சொன்னானா? பகுத்தறிவு தலைவரும் ரசிக்கிறார், பகுத்தறிவுக்கு எதிரான தலைவர் ரசிக்கிறார். எல்லாரும் விரும்புறார். தலைவர் வந்தாரு, நீ 1000 ஊருக்கு போனி ஏன்டா மழை பெய்யல ஒருத்தன் கேட்கானா? இது தற்செயலா நடக்குதா? நீ போற ஊர்ல மழையா பெய்யுது அப்படின்னு எவனும் கேட்கறது இல்ல. அவனை விரும்புறான். இவங்க சொல்றாங்க அரசியல்வாதிக்கே இவ்வளவு திமிரு இருந்தா ஒரு ஆன்மீக தலைவருக்கு எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு வசதி ஏமாத்துறதுக்கு. ஆமாண்ட நம்பி இருப்பாங்க. முடியாது, அந்த பேச்சு பேசக்கூடாது என்று சொன்ன தலைவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறீங்க. ஒரு நாள் தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகையில வந்து என்ன செய்யறார்கள் கேட்டா, 4 ரக்காத் தொழுவதற்கு பதிலாக 2 ரக்காத் தொழுது விடுகிறார்கள், வெளியே வந்து விடுகிறார்கள். நபி தோழர்கள் சுட்டி காட்டுது, என்னங்க நீங்க 4க்கு பதிலாக 2 தொழுது விட்டீங்களே, என்ன சொல்லிருக்கலாம்? நான் ஆன்மீக தலைவர் சொன்ன செஞ்சுட்டு போய் என்ன என்ற கேள்வி கேட்டுக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். உடனே சொல்கிறார்கள், மக்களே உங்களை போன்று நான் ஒரு மனிதன், நீங்கள் மறக்கிற மாதிரி நானும் மறப்பேன், நான் மறந்து விட்டால் எனக்கு ஞாபகப்படுத்துங்கள். இப்படி ஏமாத்தாத ஒரு ஆளை பார்த்திருக்கிறீங்களா? எந்த ஆன்மீகவாதியா தன் வாழ்நாள தப்ப ஒத்துக்கிறானா? அவன் தனி சட்டம் வச்சிருப்பான். ஆன்மீகவாதிக்கு வந்து உட்கார்ற சேர் கூட தனியா போகும், உட்கார்றதுக்கு பலகை தனியா போகும், அவனுக்கு சாப்பாடு தனியா தூக்கிட்டு போகணும். இங்க இருந்த ஆன்மீகவாதி என்பவன் தன்னை வந்து சாதாரண நிலையில் வைத்து பார்க்க ஒத்துக்கிறவே மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மனுஷங்கிறாங்க. சில நேரங்களில் அவர்கள் தான் ஜனாதிபதி, அவர்கள் தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியும் கூட. வழக்கு அங்கதான் வரும், வழக்கு விசாரிப்பார்கள், தீர்ப்பு வழங்குவார்கள். அப்ப கூட என்ன சொல்லி வழங்குவார்கள் தெரியுமா? நான் இறை தூதர், எனக்கு எல்லாம் தெரியும், நான் வழங்கினா கரெக்டா இருக்கும், கரெக்டா அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? மக்களே நீங்கள் என்னிடத்துல வழக்கு கொண்டு வருகிறீர்கள், சில பேர் யார் பக்கம் நியாயம் இல்லையோ அவர் தன்னுடைய வாத திறமையினால் என்னை ஏமாற்றி என்னிடத்திலிருந்து சாதகமான தீர்ப்பை அவர் பெற்று விடுவார். அப்படி யாராவது பெற்றால் மறுமையில் இறைவனிடத்திலே தண்டிக்கப்படுவீர்கள். உங்களை மாதிரி ஒரு மனிதன் நான், உங்களை மாதிரிதான் வாதத்தை வச்சு நான் முடிவு பண்ண முடியுமே தவிர நான் கடவுள் இல்ல, கடவுளுடைய தூதன், செய்தி சொல்ல வந்தவன், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுன்றார். நான் வழங்குற தீர்ப்பு கூட நீங்க வாத திறமையில அநியாயத்தில் உள்ளவன் நியாயமா காட்டிப்படுவான், நியாயத்தில் உள்ளவன் அப்பாவியா இருப்பான், பேச தெரியாது. நான் அதை கேட்டுதான் தீர்ப்பு வழங்க முடியும். நானா பார்த்தேன், யாருக்கு எனக்கு தெரியுமா? இப்படி சொல்றாங்க. ஒரு ஆன்மீகவாதி இப்படி சொல்லுவாரா? இப்படி கையை காட்டினா அவர் ஆசி வாங்கினா என்ன நினைக்கிறமே, சாபம் விட்டுருவாரு. ஆன்மீகவாதத்தை போய் பேசி பாருங்களேன், சபிச்சிருவாரு. இந்த மாமனிதர் சொல்கிறார், மக்களே நான் உங்களை சபித்து விட்டால் கோபத்துல மனுஷன் மாதிரி உங்களை திட்டின சமயத்துல, அவங்களும் மனுஷன் தானங்க, ஏதாவது கொஞ்சம் கோபப்படுற மாதிரி வார்த்தையை பேசிவிட்டால் கொஞ்சம் முகம் சுடிச்சிருவாங்க, சொல்லிடுவாங்க, உருப்படியான்னு கேட்டுவாங்க, அட நாசமா போவ இப்படி எல்லாம் சொல்லிடுறாங்க. மனிதர் தானே, நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அவர் கம்மியா இருக்க வேணும்னா, நம்ம அளவுக்கு ஜாஸ்தியா சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் என்ன இருக்கு, கம்மியாக குறைந்த அளவுக்கு சொல்லி விடுவார்கள். அதுக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? மக்களுக்கு சொல்றாங்க, மக்களே நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன், நீங்கள் கோபப்படுவது போல நானும் கோபப்படுவேன், நீங்கள் திட்டுவது போல நானும் திட்டி விடுவேன். என்னுடைய திட்டினால் உங்களுக்கு ஏதும் கேடு வந்து விடுமோ என்று நீங்கள் அஞ்சாதீர்கள். ஏனென்றால் நான் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறேன், என் இறைவனிடத்திலே நான் உறுதிமொழி வாங்கி இருக்கிறேன். என்ன உறுதிமொழி தெரியுமா? இறைவா, நான் யாரையாவது திட்டிவிட்டால், யாரையாவது சபித்து விட்டால் அதை அவருக்கு அருளாக ஆக்கு என்று நான் பிரார்த்தனை செய்திருக்கிறேன். நான் சபிச்சிருவேன் பயந்துகிட்டு இருக்காதீங்க. இதை வச்சுதானுங்க ஆன்மீக மூலதனமை தானுங்க, ஆன்மீகத்தினுடைய தொழில் இருக்க. இந்த பிசினஸுக்கு மூலதனமே என்ன? சாபம். சாபம் போட்டுவார், மோதுன பேசுன எழுதுன அவ்வளவுதான், பார்த்தா எரிஞ்சிருவேன், கையை நீட்டினா அழிஞ்சிருவேன். இந்த மாதிரி சொல்லி பயங்காட்டி தானே பிசினஸ் பண்றான். இவர் சொல்றாரு, என் சாபத்திற்கு பயப்படாது,
என் கோபத்திற்கு கவலைப்படாத, உனக்கு நன்மையா முடியும். மனுஷ மாதிரி கோபிச்சிருவேன். அப்ப தன்னுடைய ஆன்மீக பலத்தை கூட மக்களுக்கு நன்மையா மாற்றி செல்றாருன்னு சொன்னா என்ன ஒரு நேர்மை, என்ன ஒரு அப்பழுக்கற்ற தன்மை, என்ன ஒரு பரிசுத்தம் பாத்தீங்களா? இப்படியான சம்பவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பாக்குறீங்க. அதனால இன்னும் சொல்றேன், அவருடைய நேர்மைக்கு, அவருடைய அப்பழுக்கற்ற தன்மைக்கு ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சான்ற. இது சுபுக வரைக்கும் பேச வேண்டிய தலைப்பு. இது குறைந்த நேரத்தில் பேசுகிற தலைப்பு இல்லை. அந்த மாமனிதரை பேசிக் கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம். உண்மையான செய்திகளை பேசிக் கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கடுகளவும் சலிப்பு தட்டாத அவ்வளவு அற்புதமான, சுத்தமான, பரிசுத்தமான, உண்மையான வாழ்க்கை இருந்தாலும் பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அந்த மாமனிதனுடைய அப்பழுக்கற்ற நேர்மைக்கும் பரிசுத்தத்திற்கும் ஒரு நிகழ்ச்சியை இறுதியாக சான்றாக உங்களுக்கு காட்டுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஆரம்ப கட்டத்திலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்குள்ள உயர்ந்த குலத்தவர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய நேர்மையை சந்தேகிக்கல. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இவர் 40 வருஷம் நம்ம கூட இருந்தார், யாரையும் ஏமாத்தல, யாரையும் பொய் சொல்லல, பணத்துக்கு குறைவு இல்ல, நல்ல குலத்துல பிறந்திருக்காரு, எந்த நோக்கத்துக்கு இருந்தாலும் பண்ணல, எதையும் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாரு, இவரு கண்டிப்பா இறை தூதரா இருக்கலாம் என்று அந்த மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அவர்கள் ஏற்க மறுத்ததற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? இவரு நம்மளையும் இந்த தாழ்ந்தவனை ஒன்னாக்கி போடுறாரு. இவரை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா நமக்குன்னு ஒரு கௌரவம், நமக்குன்னு உயர்குலம் அந்தஸ்து, நமக்குன்னு முதல் மரியாதை, நமக்குன்னு கும்ப மரியாதை, இதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. நமக்கு பரிவட்டம் கட்டுறாங்களே, அதெல்லாம் இவருக்கு பின்னாடி போனோன்னு வைங்க, எல்லாம் சமங்கிறாரு. இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுங்கிறாரு, மனுஷனுக்கு பத்தில வித்தியாசம் இல்லைங்கிறாரு. இவருக்கு பின்னாடி போனா நமக்கு பதவி அந்தஸ்து, காலங்காலமாக கட்டி காத்து வந்த கௌரவம் எல்லாம் போயிருமே என்றுதான் அவர்கள் மறுத்தார்கள். அப்போ ஒரு பேரம் பேசுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரம் நடக்குது. எப்படி? முகமது, உம்மை அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒத்துக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நீ என்னென்ன சொல்லி எல்லாம் செய்யறோம், நீ சொல்லக்கூடிய மார்க்கத்தை அப்படியே கடைபிடிக்கிறோம். ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் கேட்டா, எங்களை மாதிரி உயர்ந்த குலத்துக்கு தனியா சொல்லு, அவங்களுக்கு தனியா கூட்டிட்டு போய் சொல்லு, ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சுக்கிட்டு சொல்லாத. நீ ஒரே சபையில உட்கார வச்சுட்டு சொல்ற பாரு, அது எங்களுக்கு பிடிக்கல, அதை மட்டும் செஞ்சால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க. நபிகள் நாயகம் மனிதர் தானங்க, இறை தூதரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வாதத்தில் உள்ள சூழ்ச்சி விளங்காம சரின்னு உங்களுக்கு பட்டுச்சு. என்னன்னு படுது, முதல்ல வந்துட்டாங்கன்னா அப்புறம் திருத்திக்கிறோம் அப்படி கூட நினைச்சுக்கலாம். முதல் வரட்டு அப்புறம் திருத்திக்கிறோம் நினைச்சாங்க, தெரியல. அது சரிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து, அந்த சபையில் உட்கார்ந்து நேரம் பார்த்து, ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆசாமி, அவர் தாழ்த்தப்பட்டவர், அந்த சமுதாயத்தின் பார்வையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், ரொம்ப கீழ் சாதியாக கருதப்படக்கூடியவர், அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் அவருடைய பெயர். அவர் வர்றார், கண்ணு தெரியாத. நபிகள் நாயகத்தினுடைய பேச்சு குரலை கேட்ட உடனே, நபிகள் நாயகம் இருக்கிறத குருடர்களுக்கு கண்ணு போனா காது குருமையா இருக்கும், கண்டுபிடிச்சுக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நபிகள் நாயகமே உங்களுக்கு சலாம் என்று சொல்கிறார். நபிகள் நாயகத்துக்கு வந்துச்சு பாருங்க கோபம். என்ன கோபம்? விவகாரமே இதான் நடந்துருக்கு, பஞ்சாயத்து. இந்த சபைக்கு இந்த மாதிரி ஆள் வரக்கூடாது, பஞ்சாயத்தா தான். இந்த நேரத்தில் வந்துகிட்டு வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதை யாருக்கு பாருங்க சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சரியான நேரத்தில் இந்த ஆள் வந்துட்டாருன்னு சொல்லி கோவப்பட்டு முகம் அப்படியே கடுகடுப்பாயிருச்சு. நல்ல வேளைக்கு அந்த குருட்டு மனுஷனுக்கு தெரியல, கண் பார்வை இருந்துச்சுன்னு வைங்க, அவர் வேற மாதிரி நினைச்சிருப்பாரு. நபிகள் நாயகம் கோவிச்சதோ முகத்தை சுழித்துக் கொண்டதோ அவருக்கு தெரியல, குருடரா இருந்ததுனால. உடனே சலாமுக்கு கூட பதில் சொல்லல நபிகள் நாயகம். உடனே என்ன செய்ய தெரியுமா, இறைவனிடமிருந்து கண்டனம் வருகிறது. இந்த கண் தெரியாதவருக்கு சார்பாக நபிகள் நாயகத்தை கண்டிச்சு கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி திருக்குர்ஆனுடைய வசனம் இறைவனிடமிருந்து வருகிறது. என்ன வசனம்? அபஸ வதவல்லா அன்ஜாஅஹுல் அமா வமா யுத்ரீக அல்லஹு யஸக்கா என்று வரிசையா அந்த சூரா முழுசும் நபிகள் நாயகத்துக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி அல்லாஹ் கண்டிக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? முகத்தை சுழிச்சிட்டியா, நீ முகத்தை கடுகடுப்பாக்கிட்டியா, ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி அலட்சியப்படுத்துகிறாயா, எவன் உன்னை அலட்சியப்படுத்துகிறானோ அவனுக்கு வலிய போய் சொல்கிறாய். அல்லாஹ் கேட்கிறான், அம்மா மன் இஸ்தகனா
ஃபஅன்தலஹு தஸத்தா, உன்னை அலட்சியப்படுத்தக்கூடியவனுக்கு வலிந்து சொல்கிறாய். அம்மா மன் ஜாஅக யஸா வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா, யார் ஓடோடி வருகிறாரோ, இறைவனை அஞ்சி வருகிறாரோ, நல்லவராக வருகிறாரோ, அவரை விரட்டியா நீ? நல்ல மனுஷனை விரட்டிட்டு இந்த ஆணவம் பிடித்தவர்களுக்காக வளைஞ்சு கொடுக்கிறியா என்றால் எப்படிப்பட்ட வார்த்தை இத? அவர் சொல்லாமலே இருந்திருக்கலாம். அந்த குருடர் கூட இதை பார்க்கல, முகம் சுளிச்சத. அவருடைய கௌரவத்துக்கு எந்த மாசம் இல்லாமல் அப்படியே மறைச்சிருக்கலாமே. இத அந்த சபையிலே உடைக்கிறாருங்க. அந்த மக்கள் உட்கார்ந்து இருக்கிற சபை எல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் நிற்கிறார், குருடரும் நிற்கிறார். அவருக்கும் தெரிகிற மாதிரி இவங்களுக்கும் தெரிகிற மாதிரி என்னை இறைவன் கண்டித்து விட்டான், என் இறைவன் என்னை எச்சரிக்கிறான், என் போக்கு சரியில்லை என்று சொல்கிறான். மார்க்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது. யாருக்காக வேண்டியும் மார்க்கம் கடுகளவு கூட வளையாது. இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு வந்தாப்பா, நீ விரும்பினபடி நாளா இருக்குன்னா ஓடு. அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீ விரும்பினபடி அந்த வர்ணாசிரமோ, அந்த உயர் சாதி கீழ் சாதி இதெல்லாம் வச்சுக்கிட்டா தான் இஸ்லாத்துக்கு வருவேன்னா ஓடு, வெளியேறு, தேவையில்லை என்று அந்த சபையில டிக்ளேர் பண்ணிட்டு பொங்கலாண்டு கடாசிட்டு சொன்னா, இவர் இறை தூதர் என்பதற்கு சான்று இல்லை, இவர் கொண்டு வந்தது இறை வேதம் என்பதற்கு சான்று இல்லை. இப்படி கொஞ்சம் கூட தன்னை பற்றி நினைக்கிறவர். அந்த மாதிரியான ஒரு அப்பளுக்கு இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீலாது விழா கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே நீங்கள் நடத்துகிற கூத்துக்களை தவிர்த்து விடுங்கள், வாழ்க்கையில கடைபிடியுங்கள். இன்றைக்கு நடக்கிறது மீலாது விழாக்கள். என்ன மீலாது விழாக்கள்? மீலாது விழாக்கள் என்ற பெயரிலே நடத்துகிற ஊர்வலங்களிலே தண்ணி அடித்துவிட்டு இந்த பட போதுமா அந்த பட போதுமா என்று முழங்கி செல்கிற காட்சியை நம் கண்களால் பார்க்கிறோம். மீலாது விழா என்ற பெயரிலே நடத்துகிற ஊர்வலங்களிலே வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு முக்கால்வாசி மறைவிடங்கள் வெளியே தெரியுமாறு ஓடக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம். மீலாது ஊர்வலம் என்ற பெயரிலே 3 பள்ளிவாசல்களை கடந்து செல்வார்கள். பாங்கு சொல்லப்படும், அசருக்கு பாங்கு சொல்லப்படும், மீலாது கொண்டாடிக்கிட்டே போவார்கள். மகரிபுக்கு பாங்கு சொல்லப்படும், தொழ போக மாட்டார்கள், மீலாது போய்கிட்டே இருப்பார்கள். இஷாவுக்கு பாங்கு சொல்லப்படும், அப்பவும் போய்கொண்டே இருப்பார்கள். நபிகள் நாயகம் கடைசி மூச்சு வரை வலியுறுத்திய நீ தொழுகையை விட்டுட்டு மீலாது விழா கொண்டாடுறீங்களா? நீ மீலாது விழா யோசிச்சு பார்க்கணும். மீலாது விழா மேடைகளில் நீங்கள் பார்த்தால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மீலாது விழான்னு பேரு, அங்க உட்கார்ந்து ஒருத்தவங்க சொல்கிறது, இவன் அவனை சொல்லுவான், அவன் இவனை சொல்லுவான். பாத்தீங்களா இல்ல? மீலாது விழாவுல சில பிரமுகர்களை கொண்டாட வச்சுக்கிறாங்க. இந்த பிரமுகர் அந்த பிரமுகரை பாராட்டுவார். ஐயா எப்படிப்பட்டவர் தெரியுமா? பேரு மீலாது விழா, ஐயாவுக்கு தான் பாராட்டு நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஐயா எந்திரிப்பாரு, இந்த சின்ன ஐயா எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர். இதுதான் மீலாது விழா நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில வந்துகிட்டு ஜோக்கு சொல்லி கதை சொல்லி சிரிக்க வச்சுட்டு அவன் அரசியல் செல்வாக்கு காட்டுவதற்காக வேண்டி, தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக வேண்டி, எனக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு காட்டுவதற்காக வேண்டி நபிகள் நாயகத்தை பயன்படுத்த இந்த கீழ்த்தரமான செயலிலிருந்து விடுபடுங்கள். நபிகள் நாயகத்தை ஒரே ஒரு நாள் நினைவு கூடாதீர்கள், 365 நாளும் நினைவு கூறுங்கள். முழு வாழ்க்கையிலும் அவரை பின்பற்றுங்கள். நகை வெட்டுவதா, ஒண்ணுக்கு போறதா, வெளிக்கு போறதா, கல்யாணம் பண்றதா, கொடுக்கல் வாங்கலா, வியாபாரமா, தொழுகையா, நோன்பா, ஜக்காத்தா, எது நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற எதுவாக இருந்தாலும் அந்த மாமனிதர் சுத்தமான பரிசுத்தமான அப்பனுக்கு இல்லாத நேர்மையாக நடந்த, எவரையும் ஏமாற்றாத அந்த பரிசுத்த மனிதருடைய வாழ்க்கையை கடைபிடித்து அவருக்கு மீலாது விழா கொண்டாடுங்கள், தினசரி கொண்டாடுங்கள், ஒவ்வொரு வினாடி நேரமும் கொண்டாடுங்கள் என்று கூறி என்னுடைய நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் உரையை நிறைவு செய்கிறேன். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஒரு விளக்கம், இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஆயிஷா அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும்
நாளும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதின் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மன்னடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. குர்ஆன் தமிழாக்கம் மௌலவி பி ஜைனுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை. இப்போது 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு வெளிவந்து விட்டது. விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கு மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மன்னடி சென்னை 1.